இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியலிடம் மிகவும் கடினமான ஒரு அனுபவத்தின் வழியாக தமது செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்தச் செய்கிறார். தனிப்பட்ட துயரத்திலும் கூட இறைவாக்கினர் தனது பணியையும் இறைவனின் அழைப்பையும் முன்னிறுத்தி இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செயல்படுதல், கடினமான சூழ்நிலையிலும் இறைவனை நம்புதல், துன்பங்களை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம், தனிப்பட்ட விருப்பங்களை விட உயர்ந்த அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தல், நமது வாழ்க்கையே இறைவனின் செய்தியை வெளிப்படுத்தும் சாட்சியாக அமைதல் போன்ற இறை செய்தியையும் இன்றைய நற்செய்தியில் செல்வமுள்ள இளைஞன் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்கிறான். கட்டளைகளை கடைபிடித்ததாக அவன் கூறுகிறார். ஆனால் இயேசு அவனிடம் அவனுடைய பற்றுதலை விட்டுவிட்டு தம்மை பின்பற்றுமாறு அழைப்பு விடுக்கிறார். இளைஞனுக்கு தடையாக இருந்தது அவனுடைய செல்வத்தின் மீதான பற்றுதல். இந்த நற்செய்தியின் வழி பொருள், பதவி, புகழ் ஆகியவற்றின் மீது அளவுக்கு மீறிய பற்றை தவிர்த்தல், நம்மிடம் இருப்பதை தேவையுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல், ஆடம்பரத்தை விட எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தல், இறைவனின் அழைப்புக்கு முழு மனதுடன் பதிலளித்தல், உண்மையான சீடத்துவத்திற்கு சிலவற்றை விட்டு கொடுக்க தயாராக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரை சிறப்பிக்கும் இந்த நாட்களில் இன்றைய நற்செய்தியோடு இணைத்து சிந்திக்கும் போது புனித பிரான்சிஸ் இளமையில் செல்வமும் வசதியும் கொண்ட வாழ்க்கையை அனுபவித்து இருந்த போதும் கிறிஸ்துவின் அழைப்பை உணர்ந்த போது தனது செல்வ பற்றை விட்டுவிட்டு ஏழ்மை, எளிமை, சேவை ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கிறார். அதனால் மத்தேயு 19 இயேசு கூறும் என்னை பின்பற்றி வா என்ற அழைப்பு பிரான்சிஸ் வாழ்க்கையில் நடைமுறையான பதிலாக மாறியது. இறை வார்த்தைகளும் பிரான்சிஸ் வாழ்க்கையும் நமக்கு கற்றுத்தருவது இறைவனை பின்பற்றுவது வார்த்தைகளால் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையின் தேர்வுகளால் வெளிப்பட வேண்டும். எசேக்கியேல் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். செல்வந்த இளைஞன் பற்றுதலின் தடையை நமக்கு காட்டுகிறார். புனித பிரான்சிஸ் பற்றின்மையுடனும் எளிமையுடனும் இறைவனை பின்பற்றி முன்மாதிரியாக திகழ்கிறார். இறைவனின் அழைப்பை கேட்பது மட்டும் போதாது, அதற்கு கீழ்ப்படிந்து பற்றுகளை விட்டுவிட்டு பிறருக்காக வாழ்வதே உண்மையான சீடத்துவம். இறைவனின் சித்தம் எப்போதும் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையுடன் அவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். எனவே நமது வாழ்விலும் என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை காட்டிலும் இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் நான் என்ன செய்ய முடியும் என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம். இறைவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பற்றுகளை துறந்து புனித பிரான்சிஸை போல எளிமையிலும் அன்பிலும் வாழ்ந்து கிறிஸ்துவை பிறரிடம் வெளிப்படுத்துவோம். ஜெபம். இறைவா, உமது சித்தத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் மனதையும் பற்றுகளை துறக்கும் துணிவையும் அன்புடனும் எளிமையுடனும் பிறருக்கு சேவை செய்யும் அருளையும் எங்களுக்கு தாரும். ஆமேன்.